வெல்கம் டு மை ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வீடியோ. இன்னைக்கு வந்து என்கிட்ட இருக்கிற மொத்த ஜுவல்லரி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு இயரிங் ஆர்கனைசிங் பாக்ஸு. ஃபர்ஸ்ட் காமிச்ச இல்லையா அந்த ஜும்கா, அதை நான் வந்து இதுக்குள்ளே தான் வைக்கிறேன். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி இந்த ஜும்கா. ஆனால் இப்போ வரைக்கும் இதோட ஸ்டோன்ஸ் எதுவுமே கொட்டலை, நல்லாவே இருக்குது. சில ஜுவல்லரிஸ் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணுவேன். ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஜும்கா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டெம்பிள் கோல்ட் பிளேட்டட் ஜும்கா. இது வந்து ஒரு நெக்லஸ் செட்டோட இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஒரு நெக்லஸ் செட்டோட இது தான். இந்த ஜும்காவும் இதுவுமே ஒரு மயில் போட்ட ஒரு இயரிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. இது வந்து ஒரு சோக்கர் கூட வரும். இது ஃபுல்லுமே என்கிட்ட இருக்கிற மொத்த ஜும்காஸையும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் காமிச்சிடுறேன். நிறைய இயரிங் வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எல்லாமே ஒரு சோக்கரோட இது தான். இந்த இயரிங் வந்து ஒரு பிரைடல் செட்டோட இது. நான் இதுவுமே மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிரைடல் செட் அப்படி வரும். இந்த ஜும்கா வந்து என் ஹஸ்பண்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. இது வந்து நான் ஒரு 1 டைம் யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஜும்கா வந்து இது வந்து ஒரு கலர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இன்னும் நான் யூஸே பண்ணலை ஆக்சுவலி. தான் என்கிட்ட இந்த கலரில் ஒரு சாரீ இருக்குது, அதுக்கு மேட்சாக தான் நான் வாங்கியிருந்தேன். இதான் இது வந்து என்கிட்ட இருக்கிற பெரிய இயரிங்னா இதுதான். இது எந்த ட்ரெஸ்க்கு போட்டால் நல்லா இருக்கும்னு எதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஹெவி வெயிட்லாம் கிடையாது, லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இதுவுமே நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அந்த இமேஜஸில் வரும் இல்லையா, அதில் வந்து அவங்களுக்கு அழகாக இருந்தது, அதனால சரி அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். இனி காட்டுறது எல்லாமே ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸ் தான். இதுவுமே நான் மீஷோவில் வந்து ஒரு 5 பீஸ் காம்போ 150 அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. இது இந்த கோல்டு பிளேட்டட் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினில் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி ட்ரெயினில் வந்து ஒருத்தவங்க விற்றாங்க. ஸோ அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் 40 ருபீஸ்னு சொல்லிட்டு. இந்த கலர் இயரிங் வந்து நான் இன்னும் யூஸே பண்ணலை. இது வந்து அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகலை ஆக்சுவலி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயரிங் செயினு. இது ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலி. இது ஒரு 100 ருபீஸ்னு என்னமோ வாங்கினேன். இதுவுமே என்கிட்ட இருக்கிற 2வது இயரிங் செயினு. இதுதான் என்னோடய வெட்டிங்க்கு நான் யூஸ் பண்ணேன் ஆக்சுவலி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவுமே நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த இயரிங் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ஆக்சிடைஸ்டு இயரிங்கு. இது வந்து நான் ரொம்ப இயர் முன்னாடி வாங்கினேன். ஒரு குவாரண்டைன் டேஸில் வாங்கினது. இது ரொம்ப அழகாக இருக்கும். ஏதோ ஒரு வீடியோவில் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரிலாம் நான் வாங்கினேன். இந்த இயரிங்கும் அதோட இன்ஸ்பயர் ஆகி வாங்கினது தான். இதெல்லாம் வந்து ரோட் சைட் ஷாப்பில் வாங்கினது. இதுவுமே ஒரு ஆக்சிடைஸ் இயரிங் செட் தான். சோக்கரும் இது கூட வரும். கீழே இருக்கிற பேர்ல் வந்து அந்த சோக்கர்லையுமே இருக்கும். இதுவுமே நான் இன்னும் யூஸ் பண்ணலை. இது வந்து பிரைடல் செட்டோட நெத்திச்சுட்டி, டெம்பிள் கோல்ட் பிளேட்டட். இது வந்து ஒயிட் ஸ்டோன் நெக்லஸோட நெத்திச்சுட்டி. என்கிட்ட மொத்தம் 4 டிக்காஸ் தான் இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொச்சன்னு போட்டு வச்சுருப்பேன். ஃபுல்லாக குட்டி குட்டி இயரிங்ஸ். இது ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படின்னா மட்டும் ஜுவல்லரிஸ் வாங்குங்க, இல்லாட்டி ரொம்ப வீணாக போயிடுது. ஆர்கனைஸ் பண்ணி வைக்காட்டி இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்து அதுக்கப்புறம் நிறைய டேமேஜ் ஆகி ஃபேட் ஆகிடும் சீக்கிரமாகவே. நிறைய ஆர்கனைஸ் பாக்ஸஸ்லாம் வந்து மீஷோஸில் கிடைக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த இயரிங் வந்து நான் லெஹங்காக்கு வாங்கினது. பிங்க் கலர் லெஹங்கா இருக்குது என்கிட்ட, அதுக்கு வாங்கினது. ஆனால் நான் யூஸே பண்ணலை. அதுவுமே மீஷோவில் இருந்தால் வாங்கினேன். இந்த இயரிங் வந்து கிஃப்டாக வந்தது. இது ஒரு மாதிரி கிரேப்ஸ் தொங்குற மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். அது இப்போ காமிக்கிறேன்ல, இந்த ஜும்கி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி 3 வரும் கலர்ஸ், பிளாக்கு, ஒயிட்டு, சில்வர். இது மூணுமே 150 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன் மீஷோவில். இதுவுமே ஒரு டெம்பிள் கோல்டு பிளேட்டட் இயரிங் வித் லாங் செயினோட வரும். இது வந்து பேர்ல் இயரிங் செட்டுன்னு சொல்லிட்டு காம்போஸில் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே மீஷோவில் இருந்து. இந்த டைமண்ட் ஷேப் ஸ்டோன் இயரிங் பார்த்திங்கன்னா நான் இன்னும் யூஸே பண்ணலை. ஸ்டோன்லாம் கொட்டுறதுக்கு முன்னால் யூஸ் பண்ணிடணும். இதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 5 பீஸ் காம்போவாக வாங்கியிருந்தேன்னு. அதோட செட்ஸ் தான் இது ஃபுல்லாகவே. இது எல்லாமே வந்து மீஷோவில் 150க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். சீரியஸ்லி. அதுவும் டிஃப்ரெண்ட் இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு காம்போவில் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் காம்போவில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் கிடைக்கும், உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும். இந்த இயரிங்கோட சோக்கரும் நான் மீஷோவில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சோக்கர் ப்ளஸ் இயரிங் ரெண்டுமே செட்டாக வரும். க்யூட்டாக இருக்குல்ல. இந்த பேர்ல் இயரிங்கும் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, ஒரு பேர்ல் காம்போவை வாங்கியிருந்தேன்னா அது கூட தான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்கை ப்ளூ கலர் இயரிங் பார்த்திங்கன்னா ஒரு நாளாச்சு வாங்கி நான் இன்னும் யூஸே பண்ணல. இந்த கோல்ட் பிளேட்டட் இயரிங் வந்து ஒரு சோக்கர் கூட வாங்கியிருந்தேன் மீஷோவில். இதுதான் நான் வந்து என் பிரதர் மேரேஜில் போட்டிருந்தேன். அண்ட் இந்த சில்வர் கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபெதர் வந்து தொங்குற மாதிரி இருக்கும், அழகாக இருந்துச்சுன்னு வாங்கினேன். இந்த பேர்ல் இயரிங்கும் நான் காம்போவில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு குந்தன் சோக்கர் நான் வாங்கியிருந்தேன், அது கூட வந்தது தான் இந்த இயரிங். இந்த இயரிங் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும் சீரியஸ்லி வாங்கி. இன்னமும் அப்படியே இருக்குது, ஃபேட் அவுட் ஆகவே இல்லை. இதுவுமே 10 இயர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. இதுவுமே இன்னும் ஒரு ஸ்டோன் கூட கொட்டவே இல்லை. பேக் டு பேக் வந்து நான் 10 இயர்ஸ் முன்னால் வாங்கினது தான் நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். ஃபுல்லுமே இது கூட ஒரு ஸ்டோன் கூட கொட்டலை. யூஸ் பண்ணிட்டு தான் மேபி கொட்டியிருக்கும் போல். இதில் மட்டும் ஒரு 2 ஸ்டோன் விழுந்துருக்கு. இந்த ஸ்டோன் விழாமல் இருந்தால் இது ரொம்பவே அழகாக இருந்திருக்கும். இந்த ஸ்டோன் விழாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒன்றுக்கு வந்து இயரிங்ஸை வந்து கிளாஷ் ஆகாமல் பார்த்துக்கணும். இது வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிவிடுவேன், ஏன்னா இது ஃபுல்லாகவே உடஞ்சி போயிடுச்சு. இது கூட ஒரு சோக்கர் செட்டோட இயரிங் தான். இதெல்லாம் வந்து வச்சுக்கலாமா வேணாமான்ட்டு டிசைட் பண்ணணும். ஏன்னா சிலதெல்லாம் ஃபேட் அவுட் ஆகிருச்சு நிறையா, எல்லாமே டீக்ளட்டர் தான் பண்ணணும். இது ஒரு செயின் செட்டோட இது ஃபுல்லாகவே நான் வந்து மேக்ஸ் ஷோரூமில் வாங்கினேன். 199 ருபீஸ் சொல்லிட்டு ஒரு
6 இயரிங்ஸ் காம்போ. ஒன்று வந்து ரொம்ப ஃபேட் அவுட் ஆகிடுச்சு, ஸோ டீக்ளட்டர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு இயரிங்ஸாக ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து ஸ்டோன்ஸ் எதுவும் கொட்டாமல் ஃபேட் அவுட் ஆகாமல் இருக்கும். இப்போ காட்ட போகிறது எல்லாமே வந்து சோக்கர் அண்ட் லாங் செயின், அப்புறம் வந்து நெக்லஸ் செட்டு தான். இது கூட ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்கும் வாங்கி டீக்ளட்டர் தான் பண்ணணும். இது வந்து நான் என்னோட பிரதர் மேரேஜ்க்கு வாங்கியிருந்தேன் ஸ்டோன் நெக்லஸ் செட்டு. அழகாக இருக்கும். இது கூட வந்து இயரிங்ஸ் வரும், அப்புறமா ஒரு நெத்திச்சுட்டி வரும். அவ்வளோதான். நான் மீஷோவில் 200 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இது வந்து என் பையன் பர்த்டேக்கு வாங்கினது. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. ஆக்சுவலி 350 சம்திங் தான் வந்துச்சு. இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. குந்தன் செட் இது ஆக்சுவலி. இது கூட வந்து இயரிங்ஸ் வரும், அப்புறமா நெத்திச்சுட்டி வரும். பார்த்து பத்திரமா வச்சுட்ருக்கேன் ஸ்டோன் கொட்டாமல். இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒரு ஜுவல்லரி என்கிட்ட. 3500 கொடுத்து நான் என்னோட மேரேஜ் ரிசப்ஷனுக்கு வாங்கியிருந்தேன். ரெண்டலுக்குலாம் கிடச்சிது, பட் நான் அவ்வளோவா ரெண்டல் ப்ரிஃபர் பண்ணல. சரி நமக்குனே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. இதுவுமே ஒரு ஸ்டோன் கூட இன்னும் நான் கொட்டாமல் வச்சுட்ருக்கேன். ஸ்டோன்லாம் கொட்டிடுச்சுன்னா வேறு கிடைக்கிறது வேறு கஷ்டமா, அதனால் வந்து பார்த்து பத்திரமா வச்சுட்ருக்கேன். எல்லாமே பார்த்து நல்லா பபிள் ரேப்லாம் பண்ணி வச்சுட்ருக்கேன். இது கூட வந்து ஜும்கா இயரிங் வரும், அதுக்கப்புறம் ஒரு டிக்கா வரும். அவ்வளோதான். அழகாக இருக்குல்ல பார்க்கவே. இதான் என்னோட ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆச்சு, ஸோ வாங்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை யூஸே பண்ணல. நீங்கள் வந்து காசு வேஸ்ட் பண்ணாதீங்க, ரெண்டலுக்கே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து 3500 கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். நான் இதை வந்து 1 டைம் தான் யூஸ் பண்ணேன். இதுதான் அந்த சோக்கர் செட்டு. முன்னாடி காமிச்ச ஒரு இயரிங் வந்து பிளாக் கலர் ஸ்டோன் வச்சு அதோட செட்டு தான் இது. இது வந்து ஒரு ஆக்சிடைஸ்டு லாங் செயின். இது ப்ளஸ் வந்து இன்னொரு நெக்லஸ் இருக்குது, ஒரு லோட்டஸ் டிசைன் போட்ட நெக்லஸ். அதுவுமே ஒரு ஆக்சிடைஸ்டு தான். இது ரெண்டுமே வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது கூட வந்து ஒரு இயரிங் மட்டும் வரும், அவ்வளோதான். 180 சம்திங் தான் இது ரெண்டுமே வந்திருந்தது காம்போவில். இந்த செயின் வந்து நான் டிக்ளேட்டர் பண்ணிவிடுவேன். இது ஒரு பேர்ல் செயின், சிங்கிள் பேர்ல் செயின், எலாஸ்டிக் டைப்பில் வரும். இது வந்து சிங்கிள் லைன் சோக்கர். ஆக்சுவலி ஸ்டோன் வச்சுருக்கோம் இதில். இதுவுமே நான் ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த நெக்லஸோட இயரிங்கு. அண்ட் இந்த செயின் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. இயரிங் வந்து ஒன்று இல்லை ஒன்று இருக்குது. அதனால் ஒன்று மட்டும் வச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு அதையுமே தூக்கி போட்டுட்டேன். இந்த செயின்லாம் வந்து நான் டீக்ளேட்டர் தான் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஓல்டு ஃபேஷன்டாக இருக்குது. இதில் வந்து கலராக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதை வந்து சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு செயின் அது. இது ஒரு குந்தன் சோக்கர். இதுவுமே நான் இன்னும் 1 டைம் கூட யூஸ் பண்ணல. இது ஒரு 1 டைம் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மயில் டிசைன் வச்சு. இது கூட நான் மீஷோவில் தான் ஒரு 120 ருபீஸ்க்கு வாங்கினேன். லைட் வெயிட்டாக நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு 60 ருபீஸ் தான். இது வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டில் வாங்கினது. இது கூட நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், 120 ருபீஸ்னு சொல்லிட்டு. இது கூட இயரிங்கும் வரும். இதுவும் மீஷோ ப்ராடக்ட் தான். நிறைய வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா அதில் தான் அஃபோர்டபுளாகவும் இருக்குது, கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாத நம்ம போட்ட டிசைனே போட வேண்டாம். இது வந்து சும்மா ஃபேன்சி ஷாப்ஸ்லாம் இருக்கும்ல வீட்டுக்கிட்ட, அந்த மாதிரி வாங்கினது தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குமா பார்க்க, ரொம்ப பிடிக்கும். இது வந்து அக்கா வந்து ஷாப் வச்சுருந்தாங்க, அப்போ வாங்கினது அது. இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா இதான் என்னோடய பிரதர் வெட்டிங்க்கு போட்டிருந்தேன். இதை பார்க்க வந்து அப்படி கச்சகச்சன்னு தெரியும், ஆனால் போட்டால் செம்மையாக இருக்கும். இது ரெண்டுமே வந்து நான் இன்னும் யூஸே பண்ணலை. வாங்கியிருக்கேன், ஆனால் நான் யூஸ் பண்ணலை. ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவேன் நானும் தெரியல. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மீஷோவில் வந்து ஒரு பிரைடல் செட் வாங்கியிருந்தேன். அதோட லாங் செயின் இது. இதே மாதிரி இதே டிசைனில் வந்து ஒரு நெக்லஸ் வரும், அதுக்கப்புறம் இயரிங் வரும், அதுக்கப்புறம் ஒரு டிக்கா வரும், அண்ட் ஒரு ஹிப் செயின் வரும். இந்த லாங் செயினும் வந்து அக்கா ஷாப் வச்சிருந்தப்போ வாங்கினது தான். 2000 ருபீஸ்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டோனும் கொட்டலை, நல்லாவே இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணி தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, வந்து வெட்டிங் கிஃப்டாக கொடுத்தாங்க எனக்கு. இது கூட வந்து ஒரு ஜும்கா வரும், அண்ட் வந்து இதே மாடலில் ஷார்ட் நெக்லஸ் வரும், அவ்வளோதான். இதுதான் இந்த ஷார்ட் நெக்லஸ்ஸு. இதே டிசைனில் தான் இருக்கும், கோல்ட் பிளேட்டட் டிசைன். இது எல்லாமே இவ்வளோ தான் என்னோடய செயின் கலெக்ஷன்ஸு. இப்போ வந்து என்னோடய ஹிப் செயின் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன். பெருசாக ஒன்றும் இருக்காது. இது ஒரு ஹிப் பெல்ட்டு. இது மேரேஜ்க்கு முன்னால் வாங்கினது தான். இது ரெண்டுமே மேரேஜ்க்கு முன்னால் வாங்கினது தான். இது வந்து எலாஸ்டிக் கூட வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹிப் பெல்ட்டு. ஒரு டைம் 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் யூஸே பண்ணலை. இது ஒரு கோல்ட் பிளேட்டட் ஹிப் பெல்ட்டு. இது வெஸ்டர்னுக்கெல்லாம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது ஒரு ஹிப் செயின். இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 4 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஒட்டியானம் வந்து என்னோடய மேரேஜ்க்கு நான் வாங்கியிருந்தேன். 1000 ருபீஸ்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணி எனக்கு லக்ஷ்மி பதிச்ச ஒட்டியானம் தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினது. வெட்டிங்க்கு 10 டேஸ் முன்னால் தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. இதுவுமே நான் பார்த்து பத்திரமா பபிள் ரேப்லாம் பண்ணி வச்சுட்ருக்கேன். இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 10 இயர்ஸ் பேக் தான் வாங்கியிருந்தேன். முன்னாடி இதோட இயரிங் காமிச்சிருந்தேன் இல்லையா, இதோட இயரிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் முன்னாடி. இது எல்லாமே கொஞ்சம் ஸ்டோன்லாம் கொட்டி போய் ஒரு மாதிரி தான் இருக்குது. எல்லாமே டீக்ளட்டர் தான் பண்ணணும். இது இந்த கீரமணி சொல்லுவாங்களே, இது எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் போடுறதே இல்லை இதெல்லாம். லாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, அங்கே வச்சுருவோம்ல, அங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன் இதெல்லாமே. இதுவுமே ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஒரு மாதிரி ஹூப் டைப்பில் வரும். அதுக்கப்புறம் இது என்னோட வெட்டிங் கொலுசு. இது நான் வெட்டிங்க்கு யூஸே பண்ணல, சில்வர் கொலுசு தான் போட்டிருந்தாங்க. இது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல. அதுவுமே நான் மீஷோவில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து என்னோட ரிங்ஸ் கலெக்ஷன். இவ்வளோ தான் என்னோட
ஃபங்க்ஷன் போனால் போட்டுட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி ரிங்ஸு. 1 2 3 4 5 6 பாக்ஸஸ் இருக்குங்க. இவ்வளோ தான் என்னோட ஜுவல்லரி பாக்ஸே. இவ்வளோ தான், இதுக்கு மேலே வேறு எங்கேயுமே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ச் கலெக்ஷன். இவ்வளோ தான் என்னோட வாட்ச் வந்து நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கலர், ரெண்டாவது வந்து இந்த கோல்டு கலர் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து இது கூட பேர் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம வேணும்னா. அதுக்கப்புறம் 2 சில்வர் கலர் வாட்ச் இவ்வளோ தான் வச்சிருக்கேன். ரோஸ் கோல்டு மட்டும் ஒன்று வாங்கணும். ஸோ இவ்வளோ தாங்க என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் என்ன ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.